இயேசு பலியில் இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும் வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும் இந்த பலி இறையில் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையில் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும் நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும் இந்த பலி இறையில் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையில் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே இறைவனே தம்மையே மனிதர் கழிக்கும் இணையற்ற பழியின் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ. அன்பரேசு பலியிலே சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ. அன்பரேசு பலியிலே சரித்திரமாவோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக முதன்மையான கட்டளையை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டுமென்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதரன் சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயனளிக்கும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாம் இயேசுவோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, 8 முதல் 15 வரை உள்ள இறை முத்துக்கள். அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகின்றேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடைமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவர் எனினும் அவர் நம்பத்தகுந்தவர். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளாகிய நீ வெட்கமுற வேண்டியது இல்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 பதிலுரை பாடல். உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். இறைவா, உமது பாதைகளை நான் அறிய செய்தருளும். உமது உண்மை நெறியில் நடத்தி
என்னை காத்தருளும். இறைவா உமது பாதைகளையே அறிய செய்தருளும். உமது உண்மை நெறியில் நடத்தி என்னை காத்தருளும். ஏனெனில் நீர் எனக்கு என்றும் மீட்பராம் கடவுள். ஏனெனில் நீர் எனக்கு என்றும் மீட்பராம் கடவுள். கலக்கம் துன்பம் வாழ்வில் இல்லை, மகிழ்ச்சி தந்தவரே. ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்களுள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்புதான் இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கின்றது என்பதை நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்திருக்கின்றோம். இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் ஏங்கிக் கொண்டிருப்பது அன்புக்காகத்தான். கணவன் மனைவியிடமிருந்து மனைவி என்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். இப்படி எல்லோருமே இந்த உலகத்திலே ஏங்கிக் கொண்டிருப்பது அன்புக்காகத்தான். அன்பு இல்லை என்றால் இந்த உலகத்திலே எதுவுமே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒருவர் மற்றவரை நாம் முழுமையாக அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசை கொள்கின்றேன். மதர் தெரசா ஒரு முறை தன்னுடைய இல்லத்திலே தங்கி இருக்கின்ற பொழுது தன்னுடைய பணிகளை அவர் செய்து கொண்டிருந்தார். வழக்கம் போல தொழுநோயாளர்களுடைய அந்த புண்களை எல்லாம் கழுவி அவர் துடைத்து மருந்திட்டு கொண்டிருந்தார். அப்படி அவர் ஒரு நாள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் ஒருவர் அவரை சந்திக்க வருகின்றார். அன்னையினுடைய இந்த அளப்பரிய பணிகளை பார்த்து அவர் வியந்து போகின்றார். அன்னை தன்னுடைய பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு அவரை சந்திக்க வந்த பொழுது அந்த மிகப்பெரிய தொழில் அதிபர் அன்னையை பார்த்து இவ்வாறாக கேட்கின்றார், அன்னையே, உங்களால் எப்படி இந்த அருவருப்பான செயல்களை எல்லாம் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செய்ய முடிந்தது? அதற்கான காரணம் என்ன? 1,00,000 ரூபாய் கொடுத்தால் கூட என்னால் இந்த பணிகளை ஒரு நிமிடம் கூட செய்ய முடியாதே என்று அவர் வியந்து போய் அன்னையிடம் இவ்வாறாக கேட்டாராம். அன்னை தெரசா அவரை பார்த்து இவ்வாறாக பதில் சொல்லுகின்றார், நான் இந்த மனிதரை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்றேன். ஐ லவ் ஹிம் சிம்பிளி. இரண்டாவதாக, இந்த மனிதனுடைய முகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நான் பார்க்கின்றேன். I see Jesus in his face. இந்த 2 காரணங்களும் தான் இந்த பணியை எனக்கு செய்ய உந்துதல் அளிக்கின்றது என்று அந்த தொழிலதிபரோடு அவர் பகிர்ந்து கொண்டாராம். அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகளே, ஒவ்வொருவருடைய முகத்திலும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அவர்களை முழுமையாக அன்பு செய்ய நாம் ஆரம்பிக்கின்றோம். இதைதான் அன்னை தெரசால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார்கள். புனித பவுலடிகளார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கின்றோம், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று கூறுகின்றார். இப்படி அன்னை தெரசால் அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்ததால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததால், அவனை முழுமையாக அன்பு செய்ததால் இந்த மிகப்பெரிய பணிகளை எல்லாம் அவரால் செய்ய முடிந்தது என்று அவரோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். அமர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரன் சகோதரிகள், இப்படி நாமும் ஒருவர் மற்றவர் மீது ஒருவர் மற்றவரை சந்திக்கின்ற பொழுது இயேசுவையே சந்திக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு சந்தித்தோம் என்றால் அவர்களை முழுமையாக நம்மால் அன்பு செய்ய முடியும். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம், மறைநூல் அறிஞர் ஒருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று எங்களுக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். ஆண்டவர் அருமையானதொரு பதிலை கொடுக்கின்றார். என்ன அந்த முதன்மையான கட்டளை? 1, இறைவனை அன்பு செய்ய வேண்டும். இறை அன்பு, இறை அன்பிலே நாம் அனைவரும் சிறந்து விளங்க வேண்டும். இரண்டாவதாக பிறர் அன்பு, பிறர் அன்பிலும் நாம் அனைவரும் சிறந்து விளங்க வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். முதலிலே இறைவனை அன்பு செய்ய வேண்டும். எப்படி இறைவனை அன்பு செய்வது? அருமையானதொரு பதிலை இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்றார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவர் ஆகிய கடவுளிடம் நீ அன்பு கூறுவாயாக.
அரைகுறை மனது கிடையாது, அரைகுறை இதயம் கிடையாது, அரைகுறை ஆற்றல் கிடையாது. மாறாக எல்லாமே முழுமையான மனதோடும் முழுமையான ஆற்றலோடும் முழுமையான வல்லமையோடும் முழுமையான மனதோடும் தான் நம் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். இதற்கான மூலப்பொருளை நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு புத்தகம் இணைச்சட்ட புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். கடவுள் மக்களுக்கு கட்டளையை கொடுக்கின்றார். உங்களுடைய முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் நீங்கள் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் முதன்மையான கட்டளை. இப்படி இறைவனுடைய அன்பிலே, இறைவனை அன்பு செய்வதிலே நாம் சிறந்து விளங்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்றோம், ஆண்டவர் கருமையாக சொல்லுகின்றார், உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கூறுவாயாக. இதற்கான மூலப்பொருளை லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் நீ காழ்ப்புணர்வு கொள்ளாதே. உன்னை நீ நேசிப்பது போல உன்னுடைய அயலானையும் நீ மனதார நேசிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். நம்ம இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் ஒருவர் மற்றவரை எப்படி நாம் நம்மை நாமே நாம் அன்பு செய்கின்றோமோ அதே போல எல்லோரையும் இந்த உலகத்திலே அன்பு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கின்றார், அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் அனைவரும் என்னுடைய சீடர்கள் என்பதை எல்லோருமே அறிந்து கொள்வார்கள். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 12 முதல் 13 முடிய உள்ள வசனங்களிலே தொடர்ந்து நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம், தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகளாக மாறி போய் விடுகின்றார்கள். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 20 முதல் 21 முடிய உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம், கடவுளிடம் அன்பு செலுத்துவோமாக. கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்பவர் அனைவரும் பொய்யர். ஆண்டவரே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன், உனக்கு தேவையானது எல்லாவற்றையும் நான் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகின்றேன் என்று சொல்லி தன்னுடைய உடன்பிறப்புகளை, நண்பர்களை, சொந்தங்களை, பந்தங்களை நாம் முழுமையாக அன்பு செய்யாமல் வாழ்ந்தோம் என்றால் நாம் அனைவரும் பொய்யர்களாக, கொலையாளிகளாக கருதப்படுகின்றோம். தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்துவோரை கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட முதன்மையான கட்டளை. எசாயா இறைவாக்கினர் புத்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம், மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெயரினும் நான் உன்மீது கொண்ட பேரன்போ ஒருபோதும் நிலை சாயாது என்று. நம்ம இயேசுவில் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், காட்டி கொடுத்தவனை அன்று தட்டி கொடுத்தது அன்புதான். மனதார மறுதளித்தவனை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொண்டது அன்புதான். கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது என்று நினைத்த புனித பவுல் அடிகளாரை நற்செய்தியின் தூதுவர்களாக்கியது அன்புதான். இந்த அன்புதான் இந்த உலகத்தை உய்விக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கின்றது. இத்தகைய அன்புக்காகத்தான் நாம் அனைவருமே ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்பிருக்கின்ற இந்த கல்வாரி பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களிலே பார்க்கின்றோம், பல்வேறு விதமான பிரச்சனைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன? கணவன் மனைவியை முழுமையாக அன்பு செய்வது கிடையாது. பெற்றோர்கள் பிள்ளைகளை முழுமையாக, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு வல்லமையோடு தன்னை நேசிப்பது போல அவர்களை நேசிப்பது கிடையாது. எனவேதான் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மனமில்லாமல், புரிந்து கொள்ளாமல், விடாப்பிடியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உறவுகளில் எல்லாம் நிறைய விரிசல் ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, என்னுடைய அன்பிலே நீங்கள் அனைவரும் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய அன்பின் பாதைகளை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் பாட கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவருடைய அன்பு சீடராக மாற முடியும் என்ற வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆரோக்கிய அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.
வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் உவந்து தந்தேன். இதை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். இதை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். தந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்
படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் தூயவர் தூயவர், ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொரு ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், நமது மறைமாவட்ட பரிபாலகர் எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றித்தில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவில் மனிதம் இணையும் காலம் பழியது சிறந்தது பிறந்தது. உறவில் மனிதம் இணையும் காலம் பழியது சிறந்தது. உணவில் இறைவன் உறையும் நேரம் பிறந்தது.
நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. நெஞ்சுக்குள் அன்பு சொல் விழுந்தது, இறைவன் சாயல் மலர்ந்தது. அன்பின் நிறம் வெண்மை, திரு அப்பம் சொல்லும் உண்மை, அழைக்குது நம்மை, அழைக்குது நன்மை. உறவில் மனிதம் இணையும் காலம் பழியது சிறந்தது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் இருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழி நடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.